Hi, Sirifas, I'm Siddha Sundararajan. So, இந்த வாரத்துக்கு சீரியல் பேஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் வித் மதராசி படத்தோடைய ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஆடியோ லான்ச் வந்துட்டு நிறைய ஹோல் ஆல்பமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா சாங்குமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த ஆல்பம்ல பார்த்தா ஆக்ஷனும் லவ்வும் கலந்த மாதிரி ஒரு பேலன்ஸுங்கிறது தெரிஞ்சது. அனி வந்துட்டு ஒரு வித்தியாசமா போயிருக்காரு. அதாவது இப்ப ரீசெண்டா கொஞ்சம் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த படம் கொஞ்சம் வேற மாதிரிங்கிறது இருந்துச்சு. லைட்டா காக்கி சட்டை படத்தோடைய வைபிளா அடிச்சது. ஸோ நல்லா இருக்கு சாங்ஸ் எல்லாமே. முக்கியமா தங்கப்பூவேன்னு ஒரு சாங், அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த மனிதம் அதை பத்தி பேசுற மாதிரி ஒரு சாங் ஒன்று இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ஸ்பைடர் படத்துல வந்து அந்த மனிதம் அந்த இது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த மேட்டருமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்டர்வியூல வந்துட்டு யாருங்க சொன்னது, இந்த படம் வந்துட்டு ஒரு வார்னிங்காவுமே இருக்கும் சொசைட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி அந்த சைடு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆடியோ லான்ச்ல வந்துட்டு எஸ்கே மற்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்கே வந்துட்டு இந்த படத்தோட நரேஷன் கேட்கும்போது எனக்கு துப்பாக்கி, கஜினி, அப்புறம் தீனா படத்தோட இம்பாக்ட்ங்கிறது இந்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு தெரிஞ்சது பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ருக்மணி வந்துட்டு நான் ஒரு செர்டிஃபைடு எஸ்கே ஃபேன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் வந்துட்டு இந்த படத்துலயும் நான் ஒரு கேமியா பண்ணியிருக்கேன். எப்படி நான் தளபதி படங்கள் 3த்துலயுமே வந்துட்டு ஒரு கேமியா பண்ணியிருக்கணும், அதே மாதிரி இந்த படத்துலயும் நான் பண்ணியிருக்கேன். நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அனி வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் வரும், இது என் ஊர் சார், நான் தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான் இது என் எஸ்கே, இவருக்காக நான் தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ படம் வந்துட்டு ட்ரெய்லருமே நான் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். இன்னுமே ட்ரெய்லர் அனாலிசிஸ் பார்க்கல அப்படின்னா அதையுமே பார்த்துருங்க. படம் வந்துட்டு 5 ரிலீஸ் ஆகுது. ஸோ தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சொதப்பாம இருந்தா சரி, பார்க்கலாம். இது என் ஊர் சார், நானும் கூட நிப்பேன். அண்ட் அதே 5 ரிலீஸ் ஆக போற பேட் கேர்ள் படத்தோட ப்ரீமியர் ஷோ வந்துட்டு நேற்றுக்கு நடந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் சில பேர்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சில முக்கியமான போன டிக்கெட், அதுக்கு முன்னாடி டிக்கெட்ல வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ்ல வந்துட்டு லிஸ்ட் எடுத்து இது போன டிக்கெட், அதுக்கு முன்னாடி டிக்கெட், அந்த வரிசையில இந்த படமும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஐகானிக்கான ஃபிலிம்ஸோட வரிசையில சொல்லிட்டு இருக்காங்க. நான் அது புரட்சிகரமான படமா இருக்க போது, பெண்களுக்கு இதான ஒரு படமா இருக்க போதுன்னு நினைச்சா, பெண்களுடைய கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிற அந்த ஒரு ஜாண்டர்ல இது வருது போல இருக்கு. ரொம்ப புதுசா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பார்க்கலாம் 5 இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இந்த வந்துட்டு தண்டகாரண்யம் டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அட்டகத்தி தினேஷன் கலையரசன் நடிச்ச படம். ஸோ இந்த படத்தோட டீசரை பொறுத்தவரையும் கலையரசன் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு காட்டு பகுதியில் வாழ்ற மாதிரி தெரியுது. கலையரசன் வந்துட்டு மிலிட்டரி ஆஃபீஸர். ஸோ ஏதோ ஒரு மிஷினுக்காக ஒரு போனவர், அதுக்கப்புறம் திரும்பி வந்தாரா வரலையா அப்படிங்கிறத பேலன்ஸ் கதை போல இருக்கு. அண்ட் இதுல வந்துட்டு நம்ம தினேஷோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது இந்த டீசர்ல புதுசா காட்டல. இது ஒரு டீசர் அப்படிங்கறதுனால பெருசா கதை ரிவீல் பண்ணாம பண்ணிருக்காங்க. ஸோ தினேஷ் கேரக்டர் அப்படிங்கறதுல வெறும் லுக் மட்டும் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், ஏதோ ஒரு மிலிட்டரிக்கு போயிட்டு அந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது, காட்டு பகுதி அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ நமக்கு ட்ரைலர் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சில டீடைல்ஸ் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் 19 செப்டம்பர் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் செப்டம்பர் மாசம் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. லைன் கட்டி வரும் பாருங்க அடுத்தடுத்து. அப்புறம் ஜாலக்காரி சாங் வந்துட்டு பெல்டி படத்துல இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு, மலையாள படம். அண்ட் இது வந்துட்டு சாயபேங்கரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் சாங் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் சாங் வந்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி கருப்பு படத்தை அந்த டீசர் வந்துட்டு ஜஸ்ட் அது ஒரு தீம் மியூசிக் தான். சாங்கா பார்க்கும்போது முதல் ஃபீச்சர் ஃபிலிம் சாங் வந்துட்டு சாயபேங்கருக்கு இந்த பாட்டு தான் ஜாலக்காரி. அண்ட் படத்தோட ஹீரோ வந்துட்டு நம்ம ஆர்டிஎக்ஸ்ல பார்த்திருப்பீங்க, ஷான் நிகம், அவர் தான் ஹீரோ. அண்ட் ஹீரோயின் வந்துட்டு அயோத்தியில பார்த்துருவீங்க, பிரீத்தி அஸ்ரானி, அவங்க 2 பேர், அவங்க ஹீரோயின். ஸோ இவங்க 2 பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு மல்டி ஸ்டாரர் தான் நினைக்கிறேன். இவர் ஒரு கேரக்டர் அண்ட் சில கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவர் தான் ஹீரோ அப்படிங்கிறது கிளியரா தெரியல. நான் ட்ரெய்லர்லாம் இன்னும் வரல போல இருக்கு. ஸோ பார்ப்போம். அண்ட் 26 செப்டம்பர் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஹரிஷ் கல்யாணோட டீசல் படத்தோட டீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுல வந்துட்டு ஒரு ஆங்கிரி யங்மேன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடுறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்த்து ஃபைட் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட வாய்ஸ் ஓவர்லயுமே அந்த விஷயத்த சொல்றாங்க. அண்ட் என்ன மேட்டர் அப்படிங்கறத ரிவீல் பண்ணாம இந்த டீசரை முடிச்சிருக்காங்க. டீசர் அப்படிங்கறதுனால நம்ம பெருசா ரிவீல் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கட்ஸை மட்டுமே போட்டிருக்காங்க. பயங்கர ஆக்ஷனா இருக்கு இந்த டீசரே. ஸோ படமும் பயங்கர ஆக்ஷனா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் லவ்மே இருக்க போது போல. அந்த சாங் பார்த்துருப்பீங்கல்ல, பீச்ல வந்துட்டு ஒரு சாங் வருமே, அதை போட்டுற எடிட்டர். நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற, நான் கடல் மேல மிதக்கிற நீ ஆகாயத்துல பறக்கிற. அந்த சாங் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சாங் இதுல அந்த பிஜிஎம் சேர்த்து போட்டிருக்கறதுனால எனக்கு தெரிஞ்சு லவ்வுமே அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு ஆக்ஷன் பேக்டு படம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாள் முன்னாடியே போட்டிருந்தாங்க.
அண்ட் இந்த இது லப்பர் பந்து ப்ரொமோஷன்ஸ் அந்த ப்ரொமோஷன் வந்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்த டீசல் படம் என்னாச்சு அப்படிங்கும்போது அது முடிஞ்சு போன படம் தான், முடிச்சாச்சு. பட் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். அது நான் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கேன். ஸோ சீக்கிரமா ரிலீஸ் ஆகும்னு நினைச்சுக்கலன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் வந்துட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது 17th அக்டோபர். தீபாவளிக்குமே ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் மாசம் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நம்ம LIK படத்துடைய டீசர் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அனியோட வாய்ஸ் ஓவர்ல தொடங்குது. இந்த உலகம் எங்கேயோ போயிடுச்சு, 2040 வந்துருச்சு, இன்னமும் ஒருத்தன் இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட் சொல்லுது. அந்த ரோபோட் தான் அனி வந்துட்டு இந்த ரோபோட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. அண்ட் நிறைய ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. அடையார் பிரிட்ஜ், மிஷன் இம்பாசிபிள் 14ல யஷ், அண்ட் காவேரி ஹாஸ்பிட்டல், ஏத்தரோடைய அந்த இது ப்ரொமோஷன் பில் போர்டு, அப்புறம் மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜப்பான்லாம் இருக்குமே அதுவே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெட்ரோ ட்ரெயின் கிடைச்சிருக்காங்க. அப்புறம் தலைவர் 189, அப்புறம் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் நிறைய அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்துட்டு திணிச்சு வச்சிருக்காங்க. இந்த டீசருக்குள்ளேயே இவ்வளவு இருக்கு. எனக்கு திரும்பவும் இந்த அடிய படம் பார்க்கும்போது இது எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அடிய படம் மல்டிவர்ஸ், ஓகேவா, அதுல வேற ஒரு யூனிவர்ஸ் வந்துட்டு பயங்கர அட்வான்ஸ்டா இருக்கிற மாதிரி. இதே காலகட்டம், இதே 2024-3 தான். பட் அதுவே வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பயங்கரமான ரெஃபரன்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த படமே 2040 நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ் உள்ள வச்சிருக்காங்க. ஆக படம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இருக்கு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிறது இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடியவர். அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிருத்தி ஷெட்டியை பார்க்கறாரு, பார்த்தோன்னா லவ் பண்றாரு. அண்ட் அவங்க வந்துட்டு ஏதோ ஷிப்பு, அந்த ஷிப்பு, இந்த ஷிப்பு, இதுக்குள்ளலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஸோ அவங்க லைக் ஆப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் மூலியமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ LIK அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைக் ஆப். ஸோ அது மூலியமா பேசி இவங்க பழகுறாங்க. அந்த லைக் ஆப்போடைய ஓனர் தான் நம்ம SJ சூர்யா. ஸோ அவர் வந்துட்டு சூரியன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூரியனுக்கு கீழே தான் அந்த ரோபோட் வேலை செய்து போல. அந்த ரோபோட் கனி வயசு அவர் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரோபோட். அவர் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அதுக்கு கீழே தான் அந்த ஆப்புமே இருக்கு போல. அது ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஏதோ ஒரு ஆப் போல இருக்குது. அது டேட்டிங் ஆப்பா கூட இருக்கும், என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் அந்த ஆப்புக்கு மேல இருக்காரு. அண்ட் இவர் வந்துட்டு என்ன கேரக்டர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. மேபி லவ்வர்ஸை சேர விடாம பண்றதா அவரோட மாஸ்டர் பிளான், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதெல்லாம் அவங்க பெருசா ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ பார்ப்போம். அண்ட் கடைசியா எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங். இந்த சாங் கேட்டவொன்னு நிறைய பேர் வந்துட்டு என்னடா இந்த படத்துல இந்த சாங்னு சொல்லிட்டு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு, நாசாஜின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு முன்னாடியே இந்த சாங் இந்த படத்துல இருக்கிறது தெரியும். படத்தோட ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீஸ் அந்த ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல பிரதீப் ரங்கநாதன் ஸ்டோரி போடும் போதெல்லாம் இந்த சாங்கை போட்டுருவாரு. ஸோ எனக்கு அப்பவே தெரியும் இந்த படத்துல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. டீசர்ல காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கல. டீசர்ல வந்தோன்னா பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இந்த படமே 17th அக்டோபர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தீபாவளி ரிலீஸ். பிரதீப் ரங்கநாதனுக்கு 2 படம் வருது. அது போக வந்துட்டு இன்னும் ஹரிஷ் கல்யாணோட டீசல் படமே வருது. ஏகப்பட்ட படம் இருக்கு. இன்னமும் லிஸ்ட் போயிட்டு தான் இருக்கு. சொல்றேன். டூடுமே வருது, அதை நான் சொல்றேன். அடுத்தது ப்ரோ கோட் அப்படிங்கிற ஒரு படம், ரவிமோகனுடைய படம். ரவிமோகன் ஸ்டுடியோஸோடைய ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு இந்த வாரம். ஸோ அந்த ஈவெண்ட் மூலயமா சில படங்களை எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோ கோட் அதுல வந்துட்டு ஒரு படம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஏதோ ஒரு படம் வந்துட்டு யோகி பாபு வச்சு பண்றாராமா. ஸோ நம்ம இவர் ரவிமோகனுடைய டைரக்ஷனல் ஃபிலிம் அது, யோகி பாபுவை வச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு படம் இன்னமும் சொன்னாங்க, அது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ப்ரோ கோட் தான். ஏன்னா இந்த ஸ்டுடியோஸோடைய ஈவெண்ட் நடந்து ஒரு 2 நாள் கழிச்சு இந்த ப்ரோமோங்கிறது வந்துச்சு. இது ஒரு படம். இது வந்துட்டு வேற டைரக்டர்ல இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் யோகி பாபு வச்சு டைரக்ஷனலா வந்துட்டு நம்ம ரவிமோகனோட படமா நம்புறாரு. ஸோ இது 2 தான் இப்போதைக்கு அனௌன்ஸ் ஆயிருக்கு ரவிமோகன் ஸ்டுடியோஸ்ல. ஸோ இந்த ப்ரோ கோட் டீசரை பொறுத்த வரைக்கும், அதாவது ப்ரோமோ வீடியோவை பொறுத்த வரைக்கும், நம்ம ரவிமோகன், SJ சூர்யா அண்ட் அர்ஜுன் அசோகன், தெலுங்கு ஆக்டராமா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல நடிச்சிருக்காரு. தமிழ் டெபியூ. அவங்க 3 பேருமே வந்துட்டு அவங்கவுங்க ஒய்ஃபோட ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த கல்யாணத்துல அவங்க 3 பேர்த்தோட ஒய்ஃபுமே இவங்க ஹஸ்பண்ட்ஸை பத்தி ரொம்ப பெருமையா அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க பயங்கர நல்லவங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க அப்படி இல்லை. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு அந்த கல்யாண லைஃப்ங்கிறதே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்க அந்த கல்யாண லைஃப்ல அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இந்த சிகரெட் பிடிக்கிறது, அதெல்லாம் இந்த பொண்ணுங்களுக்கு, இந்த ஒய்ஃபுங்களுக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு அதை வந்துட்டு அவங்க பேக்ரவுண்ட்ல பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அந்த வாய்ஸை கேட்டோன்னா பிரதீப் ரங்கநாதன் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு எனக்கும் தோணுச்சு. சில பேர் இல்ல அது கார்த்திக் யோகியோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. கார்த்திக் யோகி தான் அந்த படத்தோட டேரக்டர், அவரோட வாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு கரெக்டா தெரியல. பட் இந்த வாய்ஸ் கேட்க அப்படிதான் இருந்துச்சு. அந்த வாய்ஸ்ல வந்துட்டு
இவங்க இப்பவே இப்படி இருக்காங்களே, ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த லைஃப்பை விட்டு வெளியில போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த டீசரை முடிக்கிறாங்க. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆள் வந்துட்டு டிக்கிலோனா படத்தோட டேரக்டர். அதுலயே வந்துட்டு இதே கான்செப்ட் தான் இது பண்ணியிருப்பாரு. கல்யாணம் இருக்கும், லைஃப் இருக்கும், பட் அந்த கல்யாண வாழ்க்கைங்கிறது பிடிக்காம டைம் டிராவல் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அண்ட் அந்த வாழ்க்கையுமே வந்துட்டு இதாக்கி கடைசியில என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை வந்துட்டு முடிஞ்சிருக்கும். ஸோ அதுலயுமே இந்த கல்யாணம் அப்படிங்கிறது பிடிக்குது பிடிக்கலங்கிற இந்த மீட்டருக்குள்ளதான் அந்த படம் இருக்கும். கல்யாணங்கிறது வேணுமா வேணாமா, அது செட் ஆகுமா ஆகுமா, அந்த மாதிரிதான் ஒரு மீட்டர்ல வந்துட்டு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த படமும் இருக்க போது போல இருக்கு. அதே கான்செப்ட கொஞ்சம் பிராடா காமிக்க போறாங்க போல. அண்ட் இந்த படமுமே டைம் டிராவல் அது மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பார்ப்போம். பட் ஏதோ ஒரு ஃபேண்டசியோ சைஃபையோ ஏதோ ஒன்று இருக்கு. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ப்ரோ கோடுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் ஏதோ வந்துச்சப்ப ஒரு ரூமர் ஏதோ வந்துச்சு நினைக்கிறேன். ப்ரோ கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்றாருன்னு சொல்லிட்டு கோர்னு டைட்டில் இருந்தப்ப நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு இந்த ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு கோர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஜேடி கோர் அப்படின்னா ஜேடி கேரக்டர் வந்துட்டு கலாய்க்கக்கூடிய சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஜேடி கேரக்டர் வந்துட்டு அந்த சில டைலாக்ஸ் கவுண்டர் கொடுக்கறது இதெல்லாம் எடுத்து போட்டு ஒரு ரீலா பண்ணுவாங்க. வேற வீரராகவன் கோர் அப்படின்னா வீரராகவன் கேரக்டர் வந்துட்டு பயங்கரமா கலாய்க்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. அதான் ப்ரோ கோர். அந்த ஸோ இந்த படத்துல ரவிமோகனோட கேரக்டர் வந்துட்டு ரொம்ப கலாய்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அந்த ரூமர்ல வந்துட்டு தப்பா சொல்லியிருக்காங்க. படத்தோட டைட்டில் ப்ரோ கோர் இல்ல ப்ரோ கோடு. ஸோ பார்ப்போம் இந்த படமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2026 ரிலீஸ் ஆக போது. இப்பதான் ஷூட்டிங்கே போறாங்க. இது ப்ரோமோ வீடியோ தான், பார்க்கலாம். அடுத்தது டூட் படத்துல இருந்து ஊரும் பிளட். இந்த சாங்கை கேட்ட உடனே எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பீட்டு பயங்கர சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. லிரிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் புரியாம இருந்துச்சு. ரெண்டாவது கேட்க எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அண்ட் லிரிக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு இந்த சாங்ல. உண்மையிலே சொல்றேன். காசு வாங்கி இருக்கேன்னு சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து காசு வாங்கிட்டியா, என்ன நீ வந்துட்டு மியூசிக் ரக்ஷனே இல்லாதவன் அப்படி என்ன வேணா சொல்லுங்க. இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த ஜென்ரேஷன் சாங்ஸ்ல எல்லாம் கவிதை வரிகளே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கவிதை வரிகள்னா என்ன அப்படிங்கிறது இந்த சாங்கை பார்த்து தெரியும். அவ்வளோ அருமையா இருக்கு. வேணா என் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே இருக்கும். உள்ள போயிட்டு என் ஸ்டோரியில பாருங்க. ஒரு இது போட்டிருப்பேன் இந்த லிரிக்ஸ் எல்லாம் எடுத்து. ஸோ பயங்கரமா இருந்துச்சு அந்த லிரிக்ஸ் எல்லாம் வேற லெவல். ஸோ அப்படி ஒரு லிரிக்ஸை வந்துட்டு பால்டபா கொடுத்துருக்காரு. ஸோ பாட்டு வந்துட்டு அருமை. அண்ட் சாயபயங்கரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் தமிழ் ஃபிலிம் சாங் இது. ஸோ மலையாளம் வந்துட்டு அங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சாங் வந்துட்டு இந்த சாங் தான். ஸோ பாட்டு உண்மையிலே பயங்கரமா இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த சாங் வந்துட்டு ஒரு பயங்கர வைபா ஒரு என்னன்னா வீடியோ சாங்கோட கொஞ்சம் வெர்ஷன்ஸையும் கொஞ்சம் கிளிப்ஸையும் பிடிஎஸையும் கலந்து இந்த சாங்கை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல அப்படியே தான் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ சாங்கா. அண்ட் பயங்கர கலர்ஃபுல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபிலாம் வேற லெவல். டிராகன் படத்தோட அதே சினிமாட்டோகிராஃபர் தான் டிகித். அவர் வந்துட்டு வேற லெவல் பண்ணிட்டாரு. கலரிங் டிஐ எல்லாம் வேற லெவல். அது ஒரு இன்னும் ரிச்சான ஒரு ஃபீலை கொடுக்குது. அந்த சினிமாட்டோகிராஃபி ஒரு ரிச்சான ஃபீலை கொடுக்குது. அண்ட் சரத்குமார் வந்துட்டு இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்றாரு. அவர் அப்பா ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு காமெடி இதுல என்னன்னா ஒரு ரூமர் ஒண்ணு வந்து இந்த ரூமர் அப்படிங்கிற இந்த மேட்டரை நான் நிறுத்திட்டேன். முன்னாடி எல்லாம் சினிமா ரூமர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நான் சொல்லுவேன். ஒரு கட்டத்துல டே என்னடா ரூமர்னு சொல்லிட்டு என்னென்னமோ இஷ்டத்துக்கு உருட்டுறீங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு காமெடி என்னன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துச்சு. இந்த மாதிரி இந்த எல்ஐகே படத்துல வந்துட்டு சரத்குமார் தான் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பா. ஸோ அப்பா பையன் 2 பேருமே வந்துட்டு ஒரு ஆப் மூலயமா ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஏஐ. ஸோ அந்த பொண்ணு ஏஐங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவர் அப்பாவும் பையனும் ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க. அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத கதைன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு இருந்தானுங்க சபா. அவர் டூட் படத்துல கேஸ்ட் ஆயிருக்காரு. டூட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்ப வரவே இல்லை. அவர் வந்துட்டு எல்ஐகே பண்றது ஆல்ரெடி இதானது தான். ஸோ டூட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்ப வரவே இல்லை. ஸோ இது வந்துட்டு எல்ஐகே கூட கனெக்ட் பண்ணி ஒரு உருட்டி இருந்தானுங்க. நல்ல வேலை நான் அதை சினியா பீச்ல சொல்லலை. இந்த மாதிரி உருட்டுகள் பல உருட்டுகள் இருக்கும். அப்புறம் எல்ஐகே பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம விக்னேஷ் சிவன் இந்த மேட்டரை இதில் நான் பேசிடுறேன். ஏன்னா ஆதங்கம் இருக்கிறது. என்னன்னா இப்ப இந்த படத்தை பொறுத்தவரையும் ஒரு இது போட்டிருந்தாங்க. என்னன்னா இந்த படத்தை மட்டும் நல்லா இல்லை அப்படின்னா அணிதான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காத்து வாக்குல 2 காத்துல நல்லா எல்லாம் போயிடுச்சு அந்த படம். ஸோ அதனால இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா எனக்கு என்ன யாரும் இல்லையே சாங்க நீ கொடுத்துருக்க நீ உன்னத்தான் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் சரிதான். எனக்குமே பயம் இருக்கு. இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயம் இருக்கு. பட் என்னன்னா எனக்கு விக்னேஷ் சிவன் மேல ஒரு அன்வான்ட் ஹேட் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்ல சில இதெல்லாம் கலாய்ப்பாங்க. போன வருஷம் வந்துட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும்ல வருஷம் டேரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் சொல்லிட்டு அதுக்கு விக்னேஷ் சிவன் போயிருக்காரு. போன வருஷமும் முந்தின வருஷமா. அந்த வருஷம் அவருக்கு படமே ரிலீஸ் ஆகல. ஆனா போயிருக்காரு. ஸோ அதை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. உனக்கு படமே ரிலீஸ் ஆகல நீ எதுக்கு வந்துட்டு ரவுண்ட் டேபிளுக்கு எல்லாம் போற அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவரு அந்த இவங்க சொன்னா புரிஞ்சுங்க இவங்க நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு சொல்றது.
அந்த டைலாக் வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் சரி ஓகே கலாய்க்காங்கன்னு சொல்லிட்டு. பட் போக போக ரொம்ப பர்சனலா போயிட்டு நயன்தாராவை இது பண்ணி நீ அவருக்கு ஒர்த் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றது. அப்புறம் சிம்புவை இது பண்ணி இந்த விஷயங்கள். அப்புறம் அவங்க பசங்க முக்கியமா அவங்க பசங்க எப்படி பிறந்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் என் கேள்வி. அவங்க எப்படியா அவங்க குழந்தைங்களை பெத்துட்டு போறாங்க, அது அவங்களோட லைஃப். அவங்க சினிமா நடிக்கிறாங்க, அவங்க காசு வாங்குறாங்க, போறாங்க. உங்களுக்கு என்ன அத பத்தி கமெண்ட் பண்றது, அத பத்தி தப்பா பேசுறது, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சில மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம தலைவர பார்க்க போயிருப்பாரு, சூப்பர் ஸ்டார் பார்க்க போயிருப்பாரு போல இருக்கு. தன் உயிருடன் சூப்பர் ஸ்டாரை சந்தித்த விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க பையங்க பேர் வந்துட்டு உயிர் உலகு. ஸோ உயிர் உலகு அப்படின்னு சொல்லிட்டு உயிர் உலகம்னு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரு. ஸோ அதை வச்சு சும்மா பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஃபன்னா இருந்துச்சு. தன் உலகத்தை விட்டு சென்றார் விக்னேஷ் சிவன் ஷூட்டிங்காக அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஃபன்னா இருந்துச்சு. பட் அந்த பசங்களை பத்தி தப்பா பேசுறது, இதெல்லாம் அந்த பசங்க வளர்ந்து வரும்போது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஸோ படம் நல்லா இருக்குதா அதை பத்தி மட்டும் பேசணும். ஸோ பாஸ்ட் லைஃப் எல்லாம் உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ நீங்க ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நீங்க இந்த மைண்ட் செட்ல இருக்கீங்க விக்னேஷ் சிவன் மேல அப்படின்னா அதை மாத்திக்கிங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த அன்வான்ட் ஹேட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்படியே கிளம்பிருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் சேனலுக்கே இதான் சொல்லுவேன். நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பாட்டுக்கு அன்சப்ஸ்கிரைப் கிளம்பிடலாம். உட்காந்து கத்திட்டு இருக்க கூடாது கமெண்ட்ல வந்து. அதுதான் நான் விரும்புவேன். உங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும், லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். சும்மா ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைச்சேன், அதை சொல்லிக்கிறேன். ஸோ அப்படியே சரியா அப்டேட்ஸை கண்டினியூ பண்ணுவோம். எங்க விட்டேன்? டூடுமே அக்டோபர் 17. அது 2 படமே பிரதீப் ரங்கநாதனுக்கு 2 படமே அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து வந்துட்டு மிராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தோடைய ட்ரைலர் வந்துட்டு ரிலீஸ் ஆனிச்சு. ட்ரைலரா பார்க்கும்போது கச்சா முச்சான்னு கட் பண்ணி ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துச்சு. பட் விஷுவல்ஸ் எல்லாம் பங்கமா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு குட் விசஸ் ஈவில் படம் தான். ஒரு இது தீய சக்தி நல்ல சக்தி அந்த மாதிரி ஒரு படம் தான். அண்ட் ஏதோ ஒரு வகையில காடை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த ஹிந்துசம் அந்த கடவுள் வந்துட்டு ஒரு இதுல வர மாதிரி இந்த மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க. அண்ட் ட்ரெய்லர் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸைட்டிங் ட்ரெய்லரா இல்ல. சும்மா கட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்களே தவிர எக்ஸைட்டிங் ட்ரெய்லரா இல்ல. பட் படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல இது இருக்கு, இந்த பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி தெரியுது. விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குட் விசஸ் ஈவில் கதை தான். பட் என்ன அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். அதுக்கு கீழே ஒருத்த கமெண்ட் போட்டிருந்தான். அதை பார்த்த உடனே தான் எனக்கு வந்துட்டு என்னடா நாம இதை யோசிக்கலன்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த மாதிரி படம் வரணும் நல்லா இருக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க. பட் வந்தா கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தான். இந்த மாதிரி வந்துட்டு படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்ப தெலுங்கு சினிமால அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சப்போர்ட் பண்றது இல்லை அப்படிங்கிற. அங்க சப்போர்ட் பண்ணதானே இங்க நடக்கும், அங்கேயே சப்போர்ட் பண்ணனா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸோ அது எனக்கு தான் இருந்துச்சு. சரி சொல்லுவோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. டைம் இருந்தால் இந்த படத்தையும் நான் பார்க்கறேன். 12 செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது, பார்ப்போம். அண்ட் இட்லி கடை படத்துல இருந்து என்ஜாமி தந்தானே அப்படின்னு சொல்ற சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சாங் நல்லா இருக்கு. என்னன்னா இந்த படத்துக்கு பெருசா ஹைப்பே ஆக மாட்டேங்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு படமா பண்றாங்க போல இருக்கு. பார்ப்போம், அப்படியே கடந்துருவோம். அடுத்தது பாம், இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ முன்னாடி இந்த கிளிம்ஸ் ஏதோ வந்தப்ப வந்துட்டு நான் வீடியோ போடாம இருந்தேன். அந்த கிளிம்ஸ் பார்த்தப்பே ஒரு எக்ஸைட்டிங் அப்படிங்கிறது எனக்கு ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா காளி வெங்கட் வந்துட்டு இறந்துட்டாரு. ஸோ அவருடைய பாடியில இருந்து ஏதோ ஒரு வகையில கேஸ் மட்டும் லீக் ஆகிட்டே இருக்கு. ஒரு சவுண்டு, கேஸ் லீக் ஆன சவுண்ட் வரும்ல, அந்த பாம், அதுதான் பாம்னு சொல்லிட்டு மீன் பண்றாங்க. சவுண்டு வருது. பட் அவர் இறந்துட்டாரு. எப்படி இறந்தவருக்கு அந்த சவுண்ட் வரும்? ஸோ இது ஏதோ ஒரு பயாலஜிக்கலா ஒரு பாடியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவர் செத்துட்டாரா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரியல. மூச்சு இருக்கா அதெல்லாம் தெரியல. பட் அப்படி இருக்காரு. அர்ஜுன் தாஸ் வந்துட்டு தம்பி கேரக்டர் போல இருக்கு. அவருக்கு என்னன்னா இவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, இவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஸோ ஆனா ஊர் மக்கள் வந்துட்டு இவர் இறந்துட்டதான் நினைச்சிட்டு அடக்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்ப என்னன்னா அந்த சவுண்டு வர்றதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாமே சாமி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவர் பூஜை எல்லாம் பண்ணி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுட்டு 2 குரூப்பா பிரிஞ்சுட்டு கயிறு கலர் கலரா கயிறு அதை கட்டிட்டு நான் இவரோட இது நான் இதோட இதுன்னு சொல்லிட்டு சாதி அதெல்லாம் பேசியிருக்காங்க. பயங்கரமான சோசியல் சட்டையர் ஃபிலிம். என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ஒரு கான்செப்டாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையிலேயே சொல்ல போனா சொசைட்டி இதை விட மோசமா இருந்திருக்கு. இதை விட மோசமாலாம் இருந்திருக்கானுங்க. இதை வச்சாடா கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்து கேட்கறவங்களுக்கு இதை விட மோசமாலாம் இருந்திருக்கானுங்க அப்படிங்கிற மேட்டர் தான். ஏன்னா இந்த கான்செப்ட் பயங்கரமா இருந்துச்சு. சோசியல் சட்டையர்னா என்ன அப்படிங்கிற ஒரு டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஜான்ரு இந்த படமா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் நடுவுல வந்துட்டு அர்ஜுன் தாஸ் இந்த இவரை வந்துட்டு கூட்டு போய் ஏதாவது ஒன்று இது பண்ணி வரணும்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களுக்கு தெரியாம அந்த பாடியை அவரை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரா, என்ன ஆச்சு அப்படிங்கிறதா மீதி கதை.
தூக்கி போட்டு அடிக்கிறானுங்க அர்ஜுன் தாஸா. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படத்தை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படமே 12 செப்டம்பர் தான் ரிலீஸ் ஆகுது. அதோட கடைசியா பைசன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரொம்ப நாள் கழிச்சு படத்தோடைய அப்டேட்டுங்கிறது வந்துச்சு. அக்டோபர் 17 ரிலீஸ் ஆகிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களும் தீபாவளிக்கு தான் வராங்க. முன்னாடி சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். செப்டம்பர் 1 வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது. அண்ட் சர்தார் 2மே தீபாவளிக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னும் மூச்சு இல்லை, எதுவுமே சொல்லாம இருக்காங்க. மேபி இத்தனை படங்கள் வரதுனால கொஞ்சம் தள்ளி போகுதோ என்னமோ. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நான் சொன்ன லிஸ்ட் படி வந்துட்டு அக்டோபர் 17 நான் சொல்றேன் கேளுங்க. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு செப்டம்பர் 19 வந்துட்டு தண்டக்காரன் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 12 வந்துட்டு மிராய் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இந்த பாம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் செப்டம்பர் 26 வந்துட்டு ஜாலக்காரன் ரிலீஸ் ஆகுது. இத்தனை படங்கள் செப்டம்பர்லேயே. செப்டம்பர் 5 வந்துட்டு மதராசி வருது, பேட் கேர்ள் வருது, காந்தி கண்ணாடி வருது. செப்டம்பர் 19 வந்துட்டு நம்ம சக்தி திருமகன் வருது. இன்னொரு சில படங்கள் கூட வருது போல இருக்கு. இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அக்டோபர் இந்த தீபாவளி தான் மோசமே. டீசல் ரிலீஸ் ஆகுது, எல்ஐகே ரிலீஸ் ஆகுது, அப்புறம் இவங்க டூட் ரிலீஸ் ஆகுது, பைசன் ரிலீஸ் ஆகுது. இன்னமும் லிஸ்ட் போய்கிட்டு தான் இருக்கு. சிலதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாம வச்சுட்டு இருக்கானுங்க. இவ்வளவு படங்கள் வருது இந்த 2 மாசத்துலயே. ஸோ பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லோக்கா படம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பார்க்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் நான் பார்க்கல. ஷோஸ் எதுவும் எனக்கு அரேஞ்ச் ஆகல. கொஞ்சம் ஷோஸ் கம்மியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே. பட் பிக்கப் ஆகுது படம். ஆக்சுவலா குட் ரிவ்யூஸ்ங்கிறது வந்துகிட்டு இருக்கு. படத்துக்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு விஷயத்த ரிவீல் பண்றேன். நான் ஆக்சுவலா ஒரு தியேட்டர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீசக்தி சினிமாஸ் திருப்பூர்ல கெஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஷோஸ் பார்த்தா அதுக்கு ஃபர்ஸ்ட் டேக்கு வந்துட்டு எதுவும் 2 ஷோ மட்டும் கொடுத்துருந்தாங்க, மலையாளம் விஷன் மட்டும். 2வது நாள் பார்த்தா 4 ஷோ மலையாள விஷன் கொடுத்தாங்க நேத்திக்கு. இன்னைக்கு பார்த்தா வந்துட்டு 3 ஷோ தமிழும் 4 ஷோ மலையாளம் கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு 10 ஷோ தமிழ், 4 ஷோ மலையாளம் கொடுத்துருக்கானுங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. நாளைக்கு சண்டே இல்லையா, அதனால மாத்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அசெண்டிங்கிறது இருக்கு. ஸோ மதராசி ரிலீஸ் ஆனாலுமே இது ஒரு ரன் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்துட்டு அந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு நான் கண்டிப்பா சேனல்ல போடுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் வந்துட்டு கீழே இருக்கு. ஃபாலோ பண்ணி வச்சுருக்க. பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம போறக்கூடிய இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்துட்டு கீழே இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு எல்லா அப்டேட்ஸுமே உங்களை தேடி வந்துடும். ஸோ உங்களை நான் வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். சுந்தரராஜன், ஒரு சொல்லி.